வணக்கம். மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் என்கிற புத்தகத்தின் தொடர்ச்சியை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். கணவன் மனைவி, அதாவது செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்தவரும் வியாழன் கிரகத்திலிருந்து வந்தவரும் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதில் வாக்குவாதம், விவாதம் அடிக்கடி ஏற்படும். குடும்பத்தில் 2 பேரும் இருக்காங்கன்னா நிச்சயமாக ஒரு விவாதம் ஏற்படும். ஆர்கியூமெண்ட்ஸ் என்று சொல்லும் இல்லையா, அது ஏற்படும். அதை பற்றி இந்த புத்தகத்தில் ஜான் கிரே மிக அற்புதமாக ஒரு நகைச்சுவையான ஒரு செய்தியோடு குறிப்பிடுகிறார். பொதுவாக கணவன் மனைவிடத்தில் விவாதம் தொடங்கும். எப்படி தொடங்கும்னா, ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு தொடங்கும். ஆனால் ஒரு 5 நிமிஷம் விவாதத்துக்கு பிறகு அந்த விவாதம் எப்படி செய்கிறார்கள் 2 பேரும், எப்படி ஆர்கியூ பண்ணுறாங்கங்கிறத குறித்தே விவாதம் மாறி போகும். நீ இப்படி பேசுகிற, பேசுனதுக்கெல்லாம் எதிர்பேச்சு பேசிகிட்டு இருக்கிற, என்னை பற்றி புரிஞ்சுக்காமே நீ பேசிக்கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட்டை பற்றி ஆர்கியூமெண்ட்டு நடக்கும் என்று வித்தியாசமாக குறிப்பிடுகிறார். அந்த விதத்தில் கணவன் மனைவினா ஒன்று வார் நடக்கும், அது வாக்குவாதம், விவாதம். இன்னொன்று கோல்டு வாரம் நடக்கும். அதாவது 2 பேரும் சைலண்ட் ஆயிடுவாங்க. சைலண்ட் ஆகினாங்கன்னா அது இன்னும் டேஞ்சர் என்று குறிப்பிடுகிறார். 2 பேருமே அமைதியானாலும் அது பிரச்சனையை சால்வ் பண்ணாது. 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்தாலும் அது பிரச்சனையை சால்வ் பண்ணாது. அப்போது இந்த மார்ஸ்லேருந்து வந்தவரும் வீனஸ்லேருந்து வந்தவரும் எப்படி இதை அணுகணும் என்பதற்கு சில பல உத்திகள் எல்லாம் சொல்கிறாரு. பொதுவாக இந்த ஆர்கியூமெண்ட் யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க குடும்பத்தில் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் ஆண்கள் தான் தொடங்குறாங்க என்று ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆண்கள் தான் விவாதத்தை தொடங்குவார்கள். தொடங்கும்போது அவன் ஒரு பதட்டமான நிலையில், அது இறுக்கமான நிலையில், ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிஷனில் தான் அந்த விவாதத்தை பொதுவாக குடும்பத்தில் ஒரு கணவன் ஆரம்பிப்பான். அப்படி ஆரம்பிக்கும் போதே அவனுடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வகைப்படுத்துகிறாருங்க. அவன் என்ன பண்ணுவான், கனிவாக பேச மாட்டான். எடுத்தெடுப்பில் கனிவாக பேச மாட்டான், குறை சொல்ல ஆரம்பிச்சிருவான், புரிதலோடு பேச மாட்டான், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, மரியாதையோடு பேச மாட்டான். இதெல்லாம் ஆண்களிடத்தில் நடக்கும் என்று சொல்கிறார். இதே பெண் ஒருவேளை இந்த விவாதத்தை தொடர்ந்தா என்ன பண்ணுவான்னா, ஒரு நம்பிக்கையின்மையை ஆண் மேலே உடனே தெரிச்சிடுவான். அதாவது இவ்வளோ நாள் அவன் காட்டின அன்பு, பரிவு, அதை எல்லாத்தையும் மறைக்கடிக்கிற மாதிரி அல்லது குழி தோண்டி புதைக்கிற மாதிரி ஒரு மிஸ்ட்ரஸ்டிங்கோட ரெஜெக்டட் மோடில் பெண் பேச ஆரம்பிச்சிருவான். இப்போ 2 கண்டிஷனுமே ஒர்ஸ்ட் கண்டிஷன்ஸ். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஜான் கிரே இந்த புத்தகத்தில் குறிப்பிட்றார். அதை கணவன் மனைவி கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒருத்தர் திட்டுறதில் ஆரம்பித்து, கடிந்து கொள்ளுதல் ஆரம்பித்து, வருத்துதல் ஆரம்பித்து, சந்தேகப்படுறது வரைக்கும் கொண்டு போய் விடும். குறை சொல்கிறது என்ன எல்லாம் நடக்கும் இந்த ஆர்கியூமெண்ட்டில். அப்படின்னா இந்த ஆர்கியூமெண்ட் கணவன் மனைவி இடத்துல, அதாவது இந்த மார்ஸ்லேருந்து வந்தவங்களும் வீனஸ்லேருந்து வந்தவங்களும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அதை அவாய்ட் பண்ணணுங்கிறத பற்றி தான் இந்த மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் என்கிற புத்தகத்தில் மிக அருமையாக ஜான் கிரே குறிப்பிடுகிறார். இதில் முக்கியமாக சொல்கிறாருங்க, இந்த வாதம் வரும்போது 4 F's என்று குறிப்பிடுகிறார். அதாவது ஃபைட், ஃப்ளைட், ஃபேக், ஃபோல்டு என்று 4 விதமான எஃப்ஸ் பற்றி பேசுகிறார். அதாவது ஃபைட் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த சண்டை அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட், அதை முதல்ல எடுக்கிறது ஆணாக தான் இருக்கும். அதே மாதிரி அந்த சண்டையை விட்டு ஓடுறதும் யார் இருக்கும்னா ஆணாக தான் இருக்கும். இது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். தொடங்குறதும் ஆணாக தான் இருக்கும், அதை விட்டு உடனே ஓடுறதும் ஆணாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பெரும்பாலான குடும்பத்தில் கவனிப்பீங்க, இந்த பழைய காலத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்பா சட்டையை மாட்டிட்டு வெளியே விளையாடுவார். இதான் ஃப்ளைட் மோடு. அதே மாதிரி இப்போது ஆண் என்ன பண்ணுவான், டக்குன்னு கேவுக்குள்ளே போய்டுவான், கோவைக்குள்ளே போய்டுவான். உடனே செல் எடுத்துக்கிறது அல்லது புத்தகத்தை எடுத்துக்கிறது அல்லது டிவி ஆன் பண்ணிவிட்டு ரிமோட்டை கையில் வச்சுக்கிறதுன்னு ஃப்ளைட் மோடு போயிடுவான். இது 2 நடக்கும். இது அடுத்த எஃப் அண்டு இன்னொரு எஃப், அது 2 பெண்களிடத்துக்கு உரியதாக இருக்குது இந்த விவாதம் போது அப்படின்னு குறிப்பிட்றார். அது என்னன்னு கேட்டால் ஃபேக் அப்படின்னா ஒரு நமட்டு சிரிப்பு, பேசு அப்படிங்கிற மாதிரி ஒரு நமட்டு சிரிப்பு என்பது பெண்களுக்கு, சில பெண்களுக்கு அது வாய்க்கும், அது செய்வாங்க. தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது என்ன ஆகும்னா, இந்த நமட்டு சிரிப்பு என்பது அப்படியே இன்னும் கொஞ்சம் கோபத்தை, இன்னும் கொஞ்சம் அந்த விவாதத்தை, அந்த வாக்குவாதத்தை இன்னும் அதிகப்படுத்தும் என்று அற்புதமாக ஜான் கிரே குறிப்பிடுகிறார். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபோல்டு, அதை அப்படியே மடித்து வைக்கிற மாதிரி, அதை விட்டு அப்படியே எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லைங்கிற மாதிரி
பெண்கள் சில பேர் ஒதுங்குவாங்க. அப்படி ஒதுங்கும் போதும் வந்து பிரச்சனைகள் பெருசாகும். அப்படின்னா மிக சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் வாக்குவாதத்தை தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு மந்திரம் தான் இருக்குது. அது ஒன்று சரி, இன்னொன்று சாரி. அது ஆண் சொன்னாலும் சரி, பெண் சொன்னாலும் சரி, சரி சாரி அவ்வளோதான். இந்த வாக்குவாதத்தை தவிர்த்து குடும்பத்தை ரொம்ப சிறப்பாக நடத்தலாம். ஆனால் ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுகிறார் ஜான் கிரே. என்னவென்றால், ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லாமல், வாதங்கள் இல்லாமல் ஒரு கணவன் மனைவி குடும்பத்தை நடத்தினாலும் பேராபத்து என்று சொல்கிறார். அந்தந்த இடத்துல எமோஷன்ஸை, ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தவும் வேண்டும். ஆனால் வெளிப்படுத்துவதற்கு கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப சிறப்பாக அதை கையாள வேண்டும் என்று ஜான் கிரே குறிப்பிட்டு அதற்கான உத்திகளையும் சொல்கிறார். எங்கே கோவம் வருதோ அப்போ வந்து நீங்கள் பதில் திட்டிட்டு இருக்காம ஒரு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிங்க. எழுதும்போது அதுவே உங்களுக்கு வடிகால் அமையும். எழுதி லவ் லெட்டர் மாதிரி கொடுங்க. இந்த இடத்துல நான் எதிர்பார்க்குறவங்கள்ட்ட அப்படின்னு கொடுங்க. அதே மாதிரி மனைவியும் கொடுங்க என்று அந்த உத்திகளெல்லாம் சொல்கிறாரு. அது முடிந்தவர்கள் செய்து பார்க்க வேண்டும். அல்லது கனிவாக அந்த நேரத்தை ஹேண்டில் பண்ணுறது 2 பேரும் கற்றுக்கிட்டா இந்த ஆணும் பெண்ணும் அற்புதமான இல்லற வாழ்க்கை நடத்தலாம் என்று சொல்கிறார் என்கிற செய்தி உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.